வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு ராகு கேது பெயர்ச்சி டாரட் பிரசனம் மூலமாக பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் கும்ப ராசி என்பர்கள். கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி என்ன ஒரு நல்ல பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். என்னைக்குமே நம்ம ஒரு ஜோதிடம் சொல்லும் போதும் சரி, ஒரு ஜோதிடம் பார்க்கும் போதும் சரி, பிரசனம் பார்த்தாலும் சரி, எந்த விதமான ஒரு ஜாதக ரீதியாக நீங்க கிரகங்களின் அமைப்பை பார்க்கும் போதும் சரி, உங்களுடைய நல்ல நாள் அப்படின்றது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கும், உங்களுடைய ஜாதகப்படியும் இருக்கும். மேக்சிமம் நல்ல நாளுன்றது நம்ம சில பேருக்கு கணிச்சு அப்படின்றதெல்லாம் வராது. உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்னைக்கு இல்லாமல் இருக்கோ அதுவே மிகப்பெரிய ஒரு நல்ல நாள் தான். அந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு ஜோதிட அனுபவங்களை நம்ம பெறும்போது நிறைய ஒரு தெய்வ அருள்ன்றது இருக்கணும். தெய்வ சக்தியின் மூலமாக தான் நம்ம இந்த பிரசன்னம்லாம் சொல்ல முடியும். அதனால கும்ப ராசி என்பர்கள் உங்களுடைய தெய்வத்தினுடைய பேரை, அதாவது நீங்க உங்களுடைய குலதெய்வமாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெய்வமே இல்லை, எனக்கு தெய்வத்தினுடைய நம்பிக்கையே இல்லை, எனக்கு எங்கள் அம்மா அப்பா தான் உயிர், என்னுடைய அண்ணன் அக்கா தான் உயிர், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா கும்பராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா தெய்வத்தை நம்புறதை விட அவங்களுடைய உறவுகளை ரொம்ப நம்பிக்கை வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். இவர்களுக்கு உங்களுடைய யார் மேலே உங்களுக்கு அதிகமாக நம்பிக்கை இருக்கோ அவங்களுடைய பேரை கீழே போடுங்க. அது உங்களுக்கு உண்டான ஒரு நல்ல பலன்களை இந்த ராகு கேது பெயர்ச்சியின் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும். கும்பராசி அன்பர்கள் இடைவிடாமல் உழைக்கக்கூடியவர்கள். அந்த உழைப்பின் மீது மட்டுமே நம்பிக்கை இருக்கும். வேற எந்த விதத்திலையும் நான் முதலே சொல்ல மாதிரி அந்த தெய்வத்தின் மீது ரொம்ப பெரிய அளவுக்கு நம்பிக்கை இருக்காது. ஆனால் குலதெய்வம் அப்படின்ற ஒரே ஒரு தெய்வத்தை மற்றும் ஆணித்தனமாக பிடிச்சுப்பாங்க. எந்த இடத்துலையும் சரி, அந்த குலதெய்வத்தினுடைய சம்மதம் இல்லாமல் இந்த கும்பராசி என்பர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் முன்னின்று செய்ய மாட்டாங்க. இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம், அதாவது இந்த ராகு கேது பெயர்ச்சியின் காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தேவையான தீர்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு அன்பு பாசம், அடுத்து பார்த்தீங்கன்னா தேவைக்கு அதாவது சாய்வதற்கு ஒரு தோல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் அமையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. உங்களுடைய தீர்ப்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்க. இந்த பக்கம் போறதா இந்த பக்கம் போறதா அப்படின்ற மாதிரியான 1008 குழப்பங்களை இருந்த இந்த கும்பராசி என்பர்களுக்கு இப்போ நீங்க நடுநிலை வகித்து உங்களுக்கு தேவையானவற்றை நீங்க நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் அதிகப்படியான கும்பராசி என்பர்களுக்கு திருமண தடைகள் விலகுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த திருமண தடைகள் எப்போ விலக போகுது அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய தெய்வ பிரார்த்தனை, உங்களுடைய தெய்வ நம்பிக்கை எப்போ வருதோ உங்களுக்கு அப்பந்தான் அந்த திருமண தடைகள் உங்களுக்கு விலகுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய பக்கத்துல, உங்க ஊர்ல பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தெய்வமோ எந்த தெய்வத்துக்கிட்டையாவது நீங்க ஒரு நேர்த்திக்கடன் மாதிரி வச்சுக்கோங்க. கும்பராசி என்பர்கள் இந்த திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்லிருந்து நீங்க எளிதாக வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்கள் 2 வருடங்கள் தொடர்ந்து நீங்க வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளும் வரல, எல்லா வரன்களும் தட்டி போயிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த காலகட்டம், இந்த பிரார்த்தனை, இந்த வேண்டுதல்கள் உங்களுக்கு அதற்குண்டான ஒரு தடைகளை நிவர்த்தி அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு வழக்குகள்ல சிக்கிட்டு இருக்கிறீங்க. யாருக்காவது கடன் கொடுத்து நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டிருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஒரு வழக்குகளெல்லாம் சிக்கிட்டு இருப்பீங்க. அது எல்லாமே இந்த காலகட்டம் தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கும்பராசி என்பர்களுக்கு. அடுத்து இந்த கும்பராசி என்பர்களுக்கு மிக ஒரு முக்கியமான ஒரு கார்டு தான் இந்த கார்டு. ஏன்னா நிறைய பேருக்கு குடும்பத்தில் குழப்பங்கள், தேவையில்லாத ஒரு தொந்தரவுகள் இருந்துகிட்டு இருக்கு. கணவன் மனைவி இடையே பார்த்தீங்கன்னா
நிறைய சண்டை சச்சரவுகள் அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களுக்கு மேலாக. என்ன ஆச்சுன்னு தெரியல, நல்லா தான் இருந்த குடும்பம். கிட்டத்தட்ட ஒரு 25 வருடமா என் கூட நல்லா பழகிட்டு இருந்த என்னுடைய கணவரோ என்னுடைய மனைவியோ கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3 வருடங்களாக அவங்களுடைய பிஹேவியர்ஸும் சரியில்லை, அவங்களுடைய நடத்தையும் சரியில்லை. இந்த மாதிரியாக தேவையில்லாத குழப்பங்கள் அந்த குடும்பத்துக்குள்ள வந்துருச்சு. அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் அந்த கணவன் மனைவி அந்யோன்யம்ன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து, எப்படி காதல் செய்யும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தகர்த்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு நடந்துட்டு இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இந்த காலகட்டம். நீண்ட நாளா ஒற்றுமையாக இருந்த தம்பதிகள் திடீர்னு ஒரு 3 வருஷத்திற்கு பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து மீண்டும் அது நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராகு கேது பயிற்சி இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்தினால நிறைய ஒரு பிரச்சனைகள்ல அடைபட்டு இருக்கிறீங்க. என்ன செஞ்சாலும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் வரமாட்டேங்குது மேடம், நாங்கள் வந்து நிறைய கோயிலுக்கு போயிட்டு பார்த்துட்டோம், நிறைய ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுத்து பார்த்துட்டோம், அதில் எங்களுக்கு எந்த விதமான ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டே வரல, எல்லாமே எங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த கணவன் மனைவி அந்யோன்யம் மூலமாக அந்த ஒரு புரிதல் மூலமாக இது நாள் வரைக்கும் தடையாக இருந்த அந்த குழந்தை பாக்கியம் இப்போ உங்களுக்கு ஒரு நிவர்த்தியாகி நல்ல ஒரு குழந்தை அமைப்பு ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். நீங்களே கொஞ்சம் கும்பராசி என்பர்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இது நாள் வரைக்கும் நமக்கு எப்படி இருந்தோம், நம்ம அதாவது கணவன் மனைவி இடையே இருந்த ஒரு பந்தம்ன்றது எப்படி இருந்தது, எதனால குழந்தை வரல அப்படின்றது உங்களுக்கே நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளால எந்த விதமான ஒரு புரிதல்களும் இல்லை, அங்கே எப்போதுமே ஒரு கருத்து வேறுபாடு தான் இருந்தது. அந்த குழந்தை பாக்கியம்ன்றதை நீங்கள் நினச்ச கூட பார்க்கல, நமக்குன்னு ஒரு குழந்தை வேணும் அப்படின்றத கூட நீங்கள் நினச்சி பார்க்கல. ஏதோ ஒரு லைஃப்பை நம்மளும் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த கும்பராசி என்பர்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய உள் மனதில் என்ன இருக்குது, நமக்கு இன்னும் குழந்தை வரல அப்படின்ற ஒரு ஆதங்கம் மட்டுமே இருக்குது. அந்த குழந்தை பாக்கியத்திற்கு உண்டான ஒரு அன்பு, ஒரு அந்யோன்யம், ஒரு பாசம்ன்றது 2 பேருக்குமே இல்லை. அது எப்போ வரப்போகுது, இந்த காலகட்டத்தில் வரப்போகுது, அதற்குண்டான பலன்களும் கிடைக்க போகுது, ஒரு நல்ல ஒரு குழந்தை பாக்கியமும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. நிறைய கும்பராசி என்பர்கள் வருமானத்தில் அதிகப்படியான சிக்கல்கள், ஏகப்பட்ட சிக்கல், கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. சில பேருக்கெல்லாம் நிறைய கும்பராசி என்பர்களுக்கு 6 மாதமாக எங்களுக்கு சம்பளமே போடலை மேடம், ஏதோ நல்ல பெரிய கம்பெனியில் தான் வேலை பார்க்குறோன்னு எல்லா இடத்துலையும் லே ஆஃப் எடுத்துட்டு இருக்கிறாங்க, நாங்க போய் சம்பளம் கேட்டானாலே எங்களை வேலையை விட்டு எடுத்துருவோன்ற அளவுக்கு, ஒரு பயமுடுத்துற அளவுக்கு தான் நாங்க அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பட்சத்துல தான் இந்த கும்பராசி என்பர்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. அது எல்லாமே இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக அதிகப்படியான வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த நாணயம்ன்ற ஒரு கார்டு வந்திருக்கு. இந்த இது வரைக்கும் நம்ம எடுத்ததுலயே பாத்தீங்கன்னா இந்த கும்பராசி என்பர்களுக்கு தான் இந்த நாணயம் கார்டே வந்திருக்கு. அதனால கண்டிப்பாக இந்த கும்பராசி என்பர்கள் வருமானத்தை முழுமையாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய இடமாற்றம் அதிகப்படியாக ஒரு தேவையான வருமானங்களை கொடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ராசி என்பர்களுக்கு. அதனால கவலைப்படாம இருங்க, உங்களுக்கு உண்டான வருமானம் உங்க கையில தான் இருக்க போகுது. அதனால நிறைய ஒரு வாழ்க்கை தரம், சொத்து சுகங்களை சேர்க்கறதுக்கு உண்டான ஒரு தருணம், உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும். இந்த கும்பராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம், இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டம் உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை, அடுத்து குழந்தை பாக்கியம், திருமண தடைகள், இந்த மாதிரியான பெரிய பெரிய பிரச்சனைகள் இருந்தெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இதுல யார் யாருக்கெல்லாம் நீங்க கேட்ட ஒரு கேள்விகளுக்கு பதில் வரலையோ, இப்ப நிறைய பேர் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு அதற்குண்டான தேவைகள் பதில்கள் வரலன்ற பட்சத்துல நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்களும் அதற்கு தேவையான கேள்விகளுக்கு நீங்க டாரட் பிரசனம் மூலமாக பலன்களை பார்த்துக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும், ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விரும்புறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா அதனுடைய விவரங்களை தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.